ஒரு மனிதன் அவனோட மனசில் இருக்கிற கோபம், அந்த பொறாமை, அந்த ஆணவம், அந்த அகங்காரம் இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா மனிதர்களுக்கும் உடையக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக வரும். இது அவனை சுற்றியே தான் நடக்கும். அந்த ஒரு நாள் அவன் இது எல்லாத்தையுமே நம்மளே நினைப்போம், என்ன இவன் இப்படி நம்மளை மனசை கஷ்டப்படுத்திட்டான், அவன் அப்படி கஷ்டப்படுத்துகிறான், நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அவனோட பர்சனலே அவன் உடஞ்சி விழுவான். சுற்றி இருக்கிற நடக்கிறத பார்த்து அவனுக்குன்னு ஒரு நேரம் அவன் உடஞ்சி விழும்போது அவன் எல்லாத்திலையும் பிளாஸ்ட் ஆகிட்டு ஒரு அழுவான், நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையே. அப்போது இது ஏன் இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன்னா, முருகனே இல்லை, நான் கோயில் போயிட்டு அது என்ன அவர் கல்லாக தான் இருக்காரே, இதுக்கு மேலே முருகனோட அருளே எனக்கு கிடைக்கலையே. நானே நிறைய வாட்டி அது மாதிரிலாம் இருந்திருக்கு. நான் உணர்ந்து தான் இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன். அவன் உடஞ்சி அந்த அழுவும்போது அவனை சுற்றி அவன் தேடுவான், யாராவது நம்ம கை கொடுக்க மாட்டாங்களா, ஒருத்தாவது நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களா, அட்லீஸ்ட் இந்த கண்ணீரை துடைக்க கூட ஆள் இல்லையே அப்படின்னு இறைவனை நோக்கி தேடுவான். அவனோட இறை சார்ந்த, பக்தி சார்ந்த, அவன் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், குலதெய்வம் நோக்கி இருக்கட்டும், இவ்வளோ நாள் அவன் போயிருக்கவே மாட்டான். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், அந்த ஒரு நாளில் மட்டும் அவனை சுற்றி அவனுக்கே தெரியாது என்ன நடக்குது, ஏன் இப்படி நம்ம பிரேக்கிட்ட உடஞ்சி போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அந்த அழுகை யாராலையும் சமாதானம் படுத்த முடியாது. அவனாலே மட்டும்தான் அவன் திருந்தி அவன் அந்த அழுகையை தாண்டி வரும்போது தான் அப்போ அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை அமையும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எத்தனையோ பேர் சொல்லிகிட்ருக்கீங்க, கோயிலுக்கு போகிறேன், முருகனோட அருள் எனக்கு கிடைக்கல. முருகனோட கோயிலுக்கு போனதுக்கப்புறமா தான் அந்த கஷ்டமே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நான் கொஞ்சம் நார்மலாக நியூட்ரலாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் வாழ்க்கையில் ஒரு படி அடி மேலே விழுந்து என்னால் ஏஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு லைஃப் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். அந்த லைஃப் யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா முருகன் மட்டும்தான். யாருமே இல்லை, முருகன் கிட்டேருந்து அந்த பதில் வரல.